So hi friends, welcome back to my channel. நான் பாத்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம NS200க்கும் நம்ம நிஞ்சா 300 கேண்டியோட டயரை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னரிங் பண்ணும்போது நிஞ்சா 300 கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தனால டயர் ஸ்வாப் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஞ்சாவில் பார்த்தீங்கன்னா என்ன டயர் போட போகிறோம்னா அப்போலோ ஆல்ஃபா H1 ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நிஞ்சாவில் இருக்கிற MRF டயர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா NSல போடுறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா இந்த டயர் தெரிஞ்சப்புறம் நம்ம NSக்கும் ரெடியாக டயர் அப்போலோ ஆல்ஃபா H1 போட்டுக்கலாம்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சாக்கு தான் போகிறோம். எல்லா டீட்டெயில் எல்லாமே நானே தான் டயர் ரிமூவ் பண்ணி எல்லாமே சேஞ்சிங் மட்டும் தான் நம்ம கடையில் கொடுத்தோம். மிச்சப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நானே பண்ணிட்டேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் கை வந்த கலாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயர் ஸ்வாப் பண்ணுறது அது இல்லாமல் வீல் பேலன்சிங்லாம் பண்ணியிருப்போங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மோனிகாஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா 300 ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னங்க பேட்டரி இஷ்யூ அதெல்லாமே வந்துருச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம், சர்வீஸ் சென்டரில் என்ன இது ரெஸ்பான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கேண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பெடாக் ஸ்டாண்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அமேசானில் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டயர் தாங்க மாற்ற போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புது டயர் அங்கே இருக்குது. அது என்ன டயர்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டயர் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 140 சைஸ், இது பார்த்தீங்கன்னா 140 70 R17. இது ரேடியல் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் நார்மல் டயர்ஸ் தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஹாட் காம்பவுண்ட், அது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா வெட் கிரிப் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க, ட்ரை கிரிப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வெட்டில் பார்த்தீங்கன்னா 0 கிரிப், டயர் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டயர் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். எப்படி ஸ்வாப் பண்ணுறோன்னா NSோட டயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போச்சுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதோட டயர் NSக்கு போட்டு நம்ம அப்போலோ ஆல்ஃபா H1 இதில் போட போகிறோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1. இந்த டயர் வாங்கி மட்டும் 2 வருஷம் என் வீட்டிலே இருந்துச்சுங்க. இந்த டயர் மாற்றவே இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வீட்லேயே 2 வருஷமாக இருக்குது இந்த டயர். ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். பட் என்னங்க பண்ணுறது, ஒரு சுச்சுவேஷனால் இந்த டயர் என்ன மாற்ற முடியல, NSக்கு போட முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம NSக்கு தாங்க போட போகிறோம். NSோட டயர் பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனுங்க. எப்படின்னா கிரிப்பு பார்த்தீங்கன்னா 0 ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, அந்த காம்பவுண்ட் இது போச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் ஃபுல்லாகவே வெடிப்புங்க. அந்த டயர் எடுத்து இதில் ஸ்வாப் பண்ண போகிறோம். புது டயர் எடுத்து நம்ம நிஞ்சாவில் போட போகிறாங்க. இன்னொரு ஐடியா கூட இருக்குது, என்னென்னா ஃப்ரண்ட் டயரையும் ஸ்வாப் பண்ணிடலாமான்னு. ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1 அதோட MRF தூக்கி இதில் போட்டுட்டு இதோட அப்போலோ ஆல்ஃபா H1 தூக்கி அதில் போட்டுடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இது 2 செட்டுமே இது இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இது நம்ம இங்கே அந்த வீல் பார்த்தீங்கன்னா இதில் அப்போலோ ஆல்ஃபா H1 போட்டோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்போலோ ஆல்ஃபா H1 மாறிடும். அதுக்கு நம்ம MRF போட்டோன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் MRF மாறிடுவாங்க. இது ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக் வீல் மட்டும் மாற்ற போகிறாங்க. நம்ம NS200 ரேர் வீல்கள் கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த ராடை ஜஸ்ட் லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இதில் டைட் வச்சுக்கோன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 22ல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 22ல் இருக்குங்க. சேம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 22லேயே தான் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது இதே இதில் டைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணி இந்த போல்ட்டை இது பார்த்தீங்கன்னா 22 நம்பர் இதில் ரிமூவ் ஆயிரும் ஸ்பேனரில். ஸோ அதில் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் இந்த போல்ட்டை இப்படி இந்த தட்டினிங்கன்னா நம்ம பேக்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம அந்த பக்கத்துன்னு தட்டினிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடுங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே சப்போர்ட்டு கால் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் இதே மாதிரி இழுத்திங்கன்னா வந்துடுங்க. நம்ம பிரேக் கேலிபர் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும். ஜஸ்ட் இதுவும் வெளில எடுத்துக்கலாம். இந்த சைடில் ஒரு போல்ட் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்பேசர். இது நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டோன்னா உள்ளே இருக்கிற அந்த புஷ் எடுத்து விட்டுலாங்க. ஸோ எடுத்து விட்டோன்னா ஜஸ்ட் அப்படியே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம NS200 டயருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம NS200 டயருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம புது அப்போலோ ஆல்ஃபா H1. இது பார்த்திங்கன்னா நம்ம நிஞ்சாவில் இருக்கிறது. இந்த நிஞ்சா டயரை பார்த்திங்கன்னா நம்ம NS200ல் ஸ்வாப் பண்ண போகிறோம். இந்த புது அப்போலோ ஆல்ஃபா H1 பார்த்திங்கன்னா நம்ம நிஞ்சாவில் போட போகிறாங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1 தான் ஃப்ரண்ட் டயருங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் டைம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த எடுத்து பார்த்து நம்ம NSல ஸ்வாப் பண்ணிட்டு NSோடது பார்த்திங்கன்னா MRF இருக்குங்க. ஸோ ஸ்டாக் டயர் இந்த MRF தூக்கி NSல போட்டுடலாங்க. இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 நம்பர் ஸ்பேனருங்க. இதை வச்சு ஃபஸ்ட் லூஸ் பண்ணிக்கலாங்க.
சேம் இதே மாதிரி இதையும் அந்த பக்கம் தட்டணும். பட் இந்த டைம் இது நம்ம புது வண்டிங்கனால மெதுவாக தட்ட போகிறோங்க, கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம ரைட் சைடு கொஞ்சம் வீல் இழுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது ரிமூவ் பண்ணி விட்டுருக்கீங்க. ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் இதை கொஞ்சம் ரைட் சைடு இழுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வீல் வெளில எடுத்துக்கலாம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரண்ட் வீலும் மாற்றிடலாங்க சார். எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிராண்ட் ஒரே பேட்டர்னாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்லேயே பார்த்தேன், ஒரே மாதிரி போடுங்க ப்ரோன்னு அப்படின்னா. அப்போ சரி ஒரே மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. சேம் அதே மாதிரி இங்கே ஒரு லாக் நட் இருக்குது. ஸோ இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி சேம் இந்த போல்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த போல்ட்டை இந்த விட தட்டினோன்னா இந்த போல்ட் இதில் வந்துடுங்க. இது என்ன ப்ரோ இங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பெடாக்கில் வண்டி நின்றுக்குங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ 2 சைடும் செங்கல் கொடுத்து சப்போர்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லைங்கிற கட்டத்துக்கு இதுதான். என்எஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. என்எஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டில் நின்றுக்கும், பிரச்சனை இல்லை. என்எஸோடது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த போல்ட் ரிமூவ் பண்ணி அதே மாதிரி இந்த தட்டி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. என்ன ப்ரோ டக்குன்னு லூஸ் ஆயிடுச்சு நீங்கள் கேட்கலாம். லைட்டை லூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான். சேம் அதே மாதிரி தாங்க ரிமூவ் பண்ணி ஸோ இதே மாதிரி தட்டினீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இந்த போல்ட் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டயரோட ராடே பார்த்திங்க இப்போ சப்போர்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 செங்கல் வச்சுருவாங்க. ஸோ 3 செங்கல் வச்சிங்கன்னா வண்டி கரெக்டாக நின்றுடும். இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம 2 காரோட ஜேக்கை பக்கத்து வீட்டு அவங்களோட காரோட ஜேக்கை வாங்கி ஆக்சுவலி இப்போ நிப்பாட்டியிருக்குங்க. வீலை லைட்டாக ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணால் இன்னும் வீல் ஈஸியாக போட்டுடலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ எல்லா வீலுமே இங்கே இருக்குது, புதுசு பழசு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரண்ட்டு மட்டும் அங்கே இருக்குது, அது என்ன சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டயர்ஸ் ஃபுல்லாக ஸ்வாப்பிங் தான். ஸோ இந்த டயர் பார்த்திங்கன்னா அதுக்கு அதோட டயர் பார்த்திங்கன்னா இதுக்கு வரும். ஸோ இந்த டயர் இதுக்கு. ஸோ புது டயர் பார்த்திங்கன்னா இதில், இந்த டயர் பார்த்திங்கன்னா அதில்.
எனக்கு இது பார்த்தாலே பயமாக இருக்குது, விழுந்துருமோன்னு. அது ரொம்ப பயமாக இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NS நம்ம ஃபஸ்ட்டு நிஞ்சா மாட்டிடலாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் மாட்டிடலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்போலோ ஆல்ஃபா H1 தான் போட்டிருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரிமூவ் பண்ண வாஷர்லாம் கரெக்டாக போட்டுக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம நார்மலாக உள்ளே வச்சுட்டு நம்ம போல்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டயரை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும், ஒன்றுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் இது நம்ம கீழே இறக்க பார்த்தீங்கன்னா இது செட் ஆயிருங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 சைடும் பேரலாக இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பக்கம் சரிஞ்சிரும். நான் தான் பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேரலாக லூஸ் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக ஹோல்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ப்ராப்பராக இறக்கியாச்சுங்க. ஜஸ்ட் இப்போ ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் லாக் ஆகிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் தாங்க ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ நம்ம பேக் வீல் தான் பயங்கரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ. இது பார்த்தீங்கன்னா புது அப்போலோ ஆல்ஃபா H1 டயருங்க. ஸோ இந்த டயர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் பேக் டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னால இதான் கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும் தனியாக போடுறதுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாங்க. எனக்கு இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த டயரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக போட்டேன். ஜஸ்ட் இந்த பக்கம் இது நம்ம மாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் நம்ம டயர் அட்ஜஸ்டர் இந்த இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் டைம் போடாமல் போட்டேன். ஸோ இந்த பக்கம் ப்ராப்பராக 2 பக்கமும் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க. ஜஸ்ட் தட்டினா கஷ்டமாக இருக்குது, பட் என்ன பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ப்ளேஸ் ஆகிட்டு ஜஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம நிஞ்சாவோட பேக் டயர் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ப்ராப்பராக பார்த்திங்கன்னா இந்த லாக் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போட்டாச்சு. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டாச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தால் தெரிஞ்சிடும் என்ன இது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் NS வேறு மாட்டணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம NS டக்குன்னு மாட்டிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் டயர். ஸோ இது ஃப்ரண்ட் டயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை NS டயரும் போட்டாச்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம டயரை பார்த்தீங்கன்னா சென்டராக ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு நேராக டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக் கேலிபரில் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 22ல் இருக்கும். சேம் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22ல் இருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த செயின் 2 பக்கமும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக தேயிற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ஓட்டி பார்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னே ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே பண்ணிட்டேன். வெறும் நம்ம டயரை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மிஷின் நம்ம கிட்ட எல்லாம் கடையில் இருக்கும். ஸோ அதான் பார்த்தா அது மட்டும் அந்த மிஷின் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளே மாற்றிட்டு இருக்கலாம். சரி அதை விடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்வாப் பண்ணதெல்லாம் என்ன இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுறாங்க உங்களுக்கு நம்ம நிஞ்சா 300 சர்வீஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரேம் சைடில் என்ன கம்பெனி ப்ரோ நல்லா இருக்கா என்ன இது எல்லாம் டீட்டெயிலாக போட்டுறேன். அப்புறம் நம்ம நிஞ்சா 300 என்ன பிரச்சனை ஆச்சு, பேட்டரி இஷ்யூ ஏன் ட்ரெயின் ஆச்சு என்ன இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் தாங்க போகிறோம். ஸோ அந்த ஃபால்ஸ் தான் இப்போ ரொம்ப நாளாக வெயிட்டிங். அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை அடிச்சிருக்குங்கிறனால அந்த ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நயகரா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நான் வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, டூர் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.